ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம குடியரசுத் தலைவர் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய முக்கியமான வகைகள் வந்து என்னென்னா, மன்னிக்கும் அதிகாரம், மன்னிக்கக்கூடிய அதிகாரத்துடைய வகைகள் வந்து என்ன, எந்த மாதிரியெல்லாம் அவர் வந்து மன்னிப்பு வழங்கலாம், அது சொல்லக்கூடிய ஆர்டிக்கிள் என்ன, அவருக்கு வந்து எதெல்லாம் வந்து காலம் தாழ்த்தி வைக்கலாம், அவருடைய தன் விருப்ப அதிகாரம் என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ அவரை பற்றி சொல்லக்கூடிய அந்த ஷரத்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கிள் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிக்கிள் 72. அந்த 72 தான் 72 படி தான் வந்து அவர் மன்னிப்பு வழங்கக்கூடிய அதிகாரத்தை வந்து சொல்லுவார். ஸோ இதோட வகைகள் வந்து மன்னித்தல், இங்கிலீஷில் வந்து பர்டன் அப்படின்றது, குற்றங்கள் முதலியவற்றை வந்து அவருக்கு விருப்பம் போல் வந்து மன்னிக்கலாம். தண்டனையை வந்து குறைக்கலாம். இங்கிலீஷில் வந்து கம்யூட்டேஷன். எப்படி சொல்கிறாங்கன்னா, ஒருத்தவங்க வந்து மரண தண்டனையில் இருக்காங்க, கடுங்காவல் தண்டனையை வந்து இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுடைய மரண தண்டனையை வந்து மாற்றி சாதாரண தண்டனையாகவோ அல்லது இப்போ இந்த 14 வருஷம் ஆயுள் தண்டனை அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் சாதாரண தண்டனையாகவோ மாற்றுவது வந்து இவருடைய வேலை தான். அப்புறம் வந்து காலம் தாழ்த்துதல், ஒருத்தவங்களுக்கு தண்டனையை வந்து அந்த குறித்த காலத்தில் வந்து கொடுக்காம காலம் தாழ்த்தியும் வந்து கொடுக்கலாம். இப்போது 10 ஆண்டு தண்டனையை வந்து 5ஆகவும் 2 ஆண்டு தண்டனையை வந்து 1 ஆண்டாகவும் வந்து கொஞ்சம் குறைச்சி கொடுக்கறது, அந்த மாதிரி இங்கிலீஷில் வந்து ரிமிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஓய்வழித்தல்னா என்னென்னா, உண்மையாகவே வழங்கப்பட்ட தண்டனையை சில சிறப்பு காரணங்களுக்காக குறைத்தல். அதாவது இப்போது ஒரு லேடிஸ் இருக்கிறாங்க அல்லது ஒரு ஹேண்டிகேப் இருக்காங்க அப்படின்னா, லேடிஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதோ அல்லது ஒரு ஹேண்டிகேப்பால் இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்போதோ வந்து கொஞ்சம் அவங்களுடைய தண்டனையை வந்து குறைச்சி கொடுக்கறதுக்கான அதிகாரமும் வந்து இவர்கிட்ட இருக்குது. அப்புறம் வந்து ரிப்ரேவ் அப்படின்றது வந்து என்னென்னா, தற்காலிகமாக வழங்கப்பட்ட தண்டனையை நிறுத்தி வைத்தல். ஸோ டெம்பரவரியாக ஏதாவது ஒன்று கொடுத்துருக்காங்க, இப்போ மரண தண்டனை பெற்ற ஒருவர் குடியரசுத் தலைவரிடம் வந்து கருணை மனு கொடுத்து அதன் வாயிலாக வந்து அவருடைய தண்டனையை வந்து குறைச்சிக்கலாம். இங்கே மரண தண்டனையை குறைக்கலாம்னு பார்த்தோம். அதே மாதிரி அதை சொல்லக்கூடிய ஆர்டிக்கிள் வந்து 161. இது வந்து மாநில ஆளுநருக்கு வந்து பொருந்தும். ஓகேங்களா. இவருக்கு வந்து 72 மன்னிக்கும் அதிகாரம், இவருக்கு 72னா கவர்னருக்கு 161. ஆளுநரை விட இவருக்கு தான் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆவாங்க. ஏன்னா குடியரசுத் தலைவர் வந்து இராணுவ நீதிமன்றத்தால் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்டவரையும் மன்னிக்கலாம். இப்போது ஆர்மியில் இருக்கிறவங்களுக்கும் வந்து அப்பாலஜிஸ் பண்ணுற ரூல் வந்து பிரசிடெண்ட்டுக்கு தான் இருக்குது. மரண தண்டனை பெற்றவரையும் குடியரசுத் தலைவர் முற்றிலும் மன்னிக்க முடியும். ஆளுநர் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி மன்னிக்க முடியாது. ஸோ தன் விருப்ப அதிகாரம் இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, அரசியலமைப்பின் படியாக தன் விருப்ப அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு இருக்கா அப்படின்னா கிடையாது. இது வந்து அரசியலமைப்பில் சொல்லவே படலாம். ஒரு பொது தேர்தலில் கிடைக்காத சூழலில் பிரதம மந்திரியாக வந்து நியமிக்கலாம். பதவியில் இருக்கக்கூடிய பிரதம மந்திரி இறந்துட்டாங்கன்னா உடனடியாக தற்காலிகமாகவும்